வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நூலகர் பதவிக்கு நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி சைட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தின் டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நேர்காணல் உடைய பதவிகள் கடந்த ஆண்டு நவம்பர் 18 நடத்தப்பட்டது. அத்தேர்வில் கல்வி நூலகர், சட்டம், உயர்கல்வி பதவியில் 15 காலி பணியிடங்களுக்கு நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வு அனுமதிக்கப்பட்டுள்ள தேர்வர்களுடைய மதிப்பெண் அடங்கிய அந்த பட்டியல் தேர்வு ஆணையத்தின் இணையதளம், அதாவது டிஎன்பிசி வெப்சைடு ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா www.tnpcgovernment.in வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் கடந்த ஜனவரி மாதம் 4 நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப்பணி தேர்வுகள் 5Aவில் விண்ணப்பதாரர்கள் பெற்ற மதிப்பெண் மற்றும் தரவரிசை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 35 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு நடத்தப்பட்ட இத்தேர்வில் கிட்டத்தட்ட 6093 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். இவ்வாறு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு நூலகர் பதவிக்கு நேரடி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு அப்டேட் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா நீங்கள் டிஎன்பிசியோட வெப்சைட் இருக்குது சரிங்களா. அந்த டிஎன்பிசியோட வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க சரிங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காத வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ரிலேட்டடாக நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. ஸோ அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அடுத்தடுத்த அப்டேட் 1 by 1 உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா ஆஸ் யூஷுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.